ஈரான் அமெரிக்காவினுடைய ஹெலிகாப்டர் ஒன்றை, அப்பாச்சி வகை ஹெலிகாப்டர் ஒன்றை தாக்கிய காரணமாகத்தான் அதற்கு பதிலடி செய்யும் வகையில் இதை செய்திருக்கிறார்கள். சில அறிவித்தல்கள் விட்டிருப்பார்கள். இப்போ கப்பலில் போகிறது என்று சொன்னாலும் ஒரு கம்யூனிகேஷன் ஒன்று இருக்குது தானே இவங்களுக்கு. எங்களோட ஏரியாவுக்கு நீங்கள் வரவேணா போங்கன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஒன்று உள்ளுக்க நடந்திருக்குது. ஆனால் அது சொல்லப்படுது என்னன்னு சொன்னால் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டதாக, அதாவது வேவு பார்க்கின்ற தொழிலில் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. என்னென்னு சொன்னால் ஹொர்மூஸை பாதுகாக்கிறதுக்கு என்னத்துக்கு அமெரிக்கா வருதுன்றது இது எல்லாருக்கும் தெரியும். அதாவது சோழி உள்ளவன் குடும்பி சும்மா ஆடாது என்று சொல்லுவாங்க. இந்த போர் மீண்டும் பலமாக அதிகரிக்க போகின்றது, தொடரத்தான் போகின்றது. எமது நாட்டில் எண்ணெய் கப்பல் இல்லை. இதை கடந்த அரசாங்கமும் சரியான ஒரு முடிவு எடுக்கவில்லை. இப்போ நிகழ்காலத்தில் இருக்கின்ற அரசாங்கம் இதை கொஞ்சம் கருத்தில் கொள்ள வேண்டும். இப்போ இது மீண்டும் இந்த நிறுத்தப்பட்டிருக்க விஷயம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது? நிச்சயமாக மிகப்பெரிய பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தும். போர் விரைவில் முடிந்துவிடும், பேச்சுவார்த்தை சுமூகமாக சென்று கொண்டிருக்கின்றது என்று சொல்லிக் கொண்டிருந்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈரான் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று மீண்டும் கூறத் தொடங்கி இருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று கதைச்ச கதை இன்றைக்கு கதைக்கிறதில்லை, இன்றைக்கு காலையில் கதைச்ச கதை இன்றைக்கு பின்னேரம் கதைக்கிறதில்லை. அவர் நேரத்துக்கு நேரம் கதையை மாற்றிக்கொண்டே இருப்பார். ஆனால் இந்த போர்ன்றது அமெரிக்க இராணுவத்துக்கும் ஈரானிய மக்களுக்கும் தான் நடக்கின்றது. இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நேருக்கு நேர நிகழ்ச்சியோடாக இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். மத்திய கிழக்கு போர் பதற்றம் மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றது, அதிகரித்திருக்கின்றது. இதுவரை நாங்கள் ஓரிரு வாரங்களாக இலங்கையில் இடம்பெறுகின்ற பேசு பொருளாக இருந்த அரசியல் விவகாரங்கள் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கும் நிலையில் இப்பொழுது திடீரென்று மத்திய கிழக்கு பக்கம் மீண்டும் எங்களுடைய அவதானத்தை செலுத்த வேண்டிய நிலை உருவாகி இருக்கின்றது. அதற்கு காரணம் நேற்று நடந்த அமெரிக்காவின் தாக்குதல், அதற்கு முதலாவதாக நடந்த ஈரானின் தாக்குதல், இப்படி பதிலடி தாக்குதல்கள் அதிகரித்த நிலையில் இன்று அதிகாலையிலும் கடுமையான தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது அமெரிக்கா ஈரானை நோக்கி பதிலடி தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. இதன் காரணமாக ஈரான் என்ன செய்திருக்கின்றது? ஹார்முஸ் நீரிணையை முற்றாக மூடியிருக்கின்றது. மீண்டும் இந்த ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதன் காரணமாக ஒரு பெரும் பதற்றம் உருவாகி இருக்கின்றது. இதுவரை இந்த ஹார்முஸ் நீரிணை ஆரம்பத்திலே மூடப்பட்டாலும் கூட பிறகு சமாதான பேச்சுவார்த்தைகள், தற்காலிக போர் நிறுத்த உடன்படிக்கைகள் எல்லாம் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று அவற்றுக்கு ஒத்துழைக்கப்பட்ட பின்னரும் கூட ஹார்முஸ் நீரிணை திறந்து அதில் கப்பல் போக்குவரத்து ஓரளவு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் கப்பல் போக்குவரத்து இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. ஆனால் இன்று அதிகாலை தொடக்கமே ஹார்முஸ் நீரிணை முற்றாக மூட ஈரான் முடிவு செய்திருக்கின்றது. இது ஒரு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இலங்கையில் இப்பொழுது எரிபொருள் விலை எவ்வளவு அதிகரித்திருக்கின்றது உங்களுக்கும் தெரியும். ஆகவே இந்த நிலை தொடர்ந்தால் மென்மேலும் எரிபொருள் விலை அதிகரிக்கத்தான் போகின்றது. இதுக்கு இலங்கை என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க போகின்றது என்பது ஒரு பாரிய கேள்வியாக இருக்கிறது. இன்றும் நாங்கள் மத்திய கிழக்கு போர் பதற்றத்தின் நிலைமை என்ன, லேட்டஸ்ட் அப்டேட் என்ன என்பது குறித்து பேச நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்றும் நம்மோடு இணைந்திருக்கின்றார் திரு ஏபிசி காஷ்மீர். வணக்கம். வணக்கம் டெல்சான். வணக்கம் லங்காஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும். இப்பொழுது நாங்கள் தெரியும், பிப்ரவரி மாதம், இந்த வருடம் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஆரம்பமான இந்த போர் பதற்றம், போர் அமெரிக்கா ஈரானுக்கு தாக்குதலை நடத்துகிறது, இஸ்ரேல் ஈரானுக்கு தாக்குதல் நடத்துகிறது, பிறகு இஸ்ரேல் லெபனானுக்கு தாக்குதல் நடத்துகிறது. இப்படி பிரதானமான 4 தரப்புகள் இருக்கிறார்கள். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான், லெபனான். அதாவது லெபனான் என்றால் லெபனானில் இருக்கின்ற இஸ்புல்லா அமைப்பினர். இப்படி 4 தரப்பினரும் மாறி மாறி மோதிக்கொள்வதால் இப்பொழுது இறுதியிலே இந்த ஹார்முஸ் நீரிணை தான் பிரதான இடமாக இருக்கின்றது. இது மூடப்பட்டதும் சர்வதேச ரீதியில் பொருளாதார தாக்கம் ஒன்று ஏற்பட்டது. அதன் காரணமாகத்தான் இலங்கையில் கூட டாலரில் ஒரு பாரிய மாற்றங்கள் இடம்பெற்றது. அந்த பெறுமதியில் ஒரு பாரிய மாற்றம் ஏற்பட்டது. இலங்கையில் எரிபொருளின் விலையில் ஒரு அதிகரிப்பு
எங்களுக்கு செய்யக்கூடியதை அவதானிக்கூடியதாக இருந்தது. இப்படி பல பிரச்சனைகள் இருக்கின்றது. அதே போல ஏப்ரல் 8ஆம் தேதி போர் நிறுத்த உடன்படிக்கை சம்பந்தமான பேசப்பட்டு போர் நிறுத்தமும் தற்காலிகமாக செய்யப்பட்டது, போர் நிறுத்தப்பட்டது. ஆனால் அதற்கிடையில் தான் இஸ்ரேல் என்ன செய்கிறது, லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லா அமைப்பினரோடு ஒரு சண்டையை ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுக்கு இடையில் சண்டை இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது பிறகு பல நாடுகள் சேர்ந்து அழுத்தம் கொடுத்ததன் பின்னர் அது நிறுத்தப்படுகின்றது. இப்படி பல தாக்குதல்கள், பதில் தாக்குதல்கள் என்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் கடந்த 5 நாட்களாக என்ன நடந்தது என்று பார்த்தோமானால், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் போர் பதற்றம் கடுமையாக அதிகரித்திருக்கின்றது. கடுமையான தாக்குதல்களை இரு தரப்பினரும் பதிலுக்கு பதில் நடத்தி இருக்கின்றார்கள். ஹார்முஸ் நீரிணைக்கு மேலாக வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்த அமெரிக்காவின் அப்பாச்சி வகை ஹெலிகாப்டரை ஈரான் தரப்பு தாக்கி வீழ்த்தி இருக்கின்றார்கள். பதிலுக்கு அமெரிக்கா கடுமையான பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள். மீண்டும் ஈரான் பதில் தாக்குதல் நடத்தி ஹார்முஸ் நீரிணையை இன்று அதிகாலை முற்றாக மூடியிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு அண்மை காலமாகத்தான் உலக பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு 60 நாள் போர் நிறுத்தத்தை அறிவிக்க அதிகாரிகள் தயாராகி வந்த நிலையில் அமெரிக்கா இந்த பதில் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. அதாவது அவர்களுடைய ஹெலிகாப்டர் ஒன்றை வீழ்த்தினால் அவர்கள் சும்மா இருப்பார்களா? அதற்கான பதிலடியைத்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் இப்பொழுது இந்த பதற்றம் மேலும் அதிகரித்திருக்கின்றது. அமெரிக்கா எதற்கு தாக்குதலை நடத்தினார்கள் என்று பார்த்தால், அமெரிக்க விமானத்துக்கு ஈரான் தாக்கி வீழ்த்தியதற்கு பதிலடியாக அமெரிக்கா ஈரானின் முக்கிய இடங்களில் இலக்கு வைத்து கடுமையான தாக்குதல்களை இன்று அதிகாலை நடத்தி இருக்கின்றது. ஈரானின் பிரதான ரேடார் கட்டமைப்பு, வான் பாதுகாப்பு வலயம், தொலை தொடர்பு மத்திய நிலையங்கள், பிரதான ராணுவ முகாம்கள், பந்தூர் அப்பாஸ் துறைமுகம், இங்குதான் ஈரானின் ரகசிய ராணுவ முகாம்கள் அமைந்திருக்கிறது. இப்படி பல்வேறுபட்ட முக்கியமான இடங்களை இலக்கு வைத்து அமெரிக்கா பதில் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. ஆனால் அடுத்த கட்டமாக இன்னும் ஒரு பிரதான விடயம் இருக்கின்றது. அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் ஒரு விடயத்தினை பகிர்ந்திருக்கின்றார். ஈரானை சமாதான உடன்படிக்கைக்கு ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும் என்றால் குண்டுகள் மூலம் பேச்சுவார்த்தை நடத்த நாங்கள் தயார் என்றும் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்திருக்கின்றார். இது நல்லதொரு சமீட்சை இல்லை. இந்த போர் மீண்டும் பலமாக அதிகரிக்க போகின்றது, தொடரத்தான் போகின்றது. உங்களுடைய கருத்து என்ன? உண்மையிலேயே இந்த வளைகுடா யுத்த நிறுத்தம் வந்ததன் பின்பு இந்த உலகத்துக்கு ஒரு சாதாரண அமைதியான சூழ்நிலை தென்பட்டது. எண்ணெய் விலைகள் குறைய போகின்றது. இதன் காரணமாக இந்த உலகுக்கோ நமது நாட்டுக்கோ சின்ன சின்ன நன்மைகள் நடக்கப் போகின்றது என்ற ஒரு கற்பனை உலகத்தில் நாங்கள் மிதந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று இப்படி ஒரு யுத்தம் மீள ஆரம்பித்தது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம் என்னென்று சொன்னால், இந்த யுத்தம் மீண்டும் மீண்டும் அவர்களுடைய தாக்குதல்கள் அதிகரிக்க பாதிக்கப்பட போவது அமெரிக்காவுக்கோ ஈரானுக்கோ எண்ணெய் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை இருக்குது ஏனைய நாடுகளுக்கு, நம்மை போன்ற இலங்கையை போன்ற நாடுகளுக்கு. அப்பொழுது பாதிக்கப்பட போவது நாங்களாகத்தான் இருக்க போன்றோம். காரணம் என்னென்று சொன்னால், இலங்கை இவ்வளவு காலமாக இப்போ இலங்கைகிட்ட எத்தனை கப்பல் இருக்குன்னு நீங்கள் கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பல்க் கரியர்ஸ் தான் இருக்குது. அது சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்தோ இந்தோனேஷியாவிலிருந்தோ இந்த நிலக்கரியை கொண்டு வந்து புத்தளத்துக்கு சப்ளை பண்ணி கொண்டு இருக்கிறது. இதை விட சில சார்ட்டர் ஷிப்ஸ் வந்து சப்ளை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இதை தவிர எங்களுக்கு எண்ணெயை கொண்டு வந்து கடலில் வைத்திருப்பதற்கு எமது நாட்டில் எண்ணெய் கப்பல் இல்லை. இதை கடந்த அரசாங்கமும் அதை பற்றி ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்கவில்லை. இப்போ நிகழ்காலத்தில் இருக்கின்ற அரசாங்கம் இதை கொஞ்சம் கருத்தில் கொள்ள வேண்டும். நாமளும் நம்மளுக்கு தெரிந்ததை கதைக்கின்றோம், சில பேருக்கு சொல்லுகின்றோம். ஆனால் இதை பற்றி அவர்கள் என்ன முடிவெடுக்கின்றார்கள் என்று அவர்களை பற்றி ஒரு நாட்டுக்கு, ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு கப்பல் வாங்குறதுன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இவர்கள் அதை செய்வதில்லை. இப்படிப்பட்ட சின்ன சின்ன தவறுகள் எந்த அரசாங்கம் விட்டாலும் பாதிப்பு நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தான் என்பதை கருத்தில் கொண்டு இந்த அரசாங்கமாவது ஒரு படி முன்னெடுத்து வைத்து சில எண்ணெய் கப்பல்களை கொள்வனவு செய்து, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் என்றது மட்டும்தான் பிரச்சனை இல்லை. நாளைக்கு வேறு எதிர்காலத்தில் எங்களுக்கு வேறு பிரச்சனைகள் வரலாம். அதை
கருத்தில் கொண்டு முன்னடவடிக்கையாக சில எண்ணெய் கப்பல்களை வாங்கினால் இந்த நாட்டுக்கு நல்லது. இப்பொழுது இந்த தாக்குதல் சம்பந்தமாக உங்களுடைய பார்வையில் பார்த்தால் எப்படி இருக்கிறது? இப்பொழுது இந்த துறைமுகம், பிரதான துறைமுகத்துக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். ஈரானின் முக்கியமான பல கட்டமைப்புகளை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஆனால் காரணம், ஈரான் அமெரிக்காவினுடைய ஹெலிகாப்டர் ஒன்றை, அப்பாச்சி வகை ஹெலிகாப்டர் ஒன்றை தாக்கிய காரணமாகத்தான் அதற்கு பதிலடி செய்யும் வகையில் இதை செய்திருக்கிறார்கள். உண்மையிலே இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டரை இவங்கள் வேறு இடத்துல வச்சு தாக்கையில், இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ்ன்றது டில்சான், நாங்கள் கல்ஃப் ஆஃப் ஓமான்லேருந்து என்டர் பண்ணிக்க எங்களது வலது பக்கத்தில் தான் இருக்கின்றது பண்டர் அப்பாஸ் போர்ட். அது சம்பந்தமான இராணுவ கட்டமைப்புகளாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும். இடது பக்கத்தில் இருக்கின்றது ஓமான் பெனிசூலா என்று சொல்லி போட்டு இடது பக்கத்தில். ஆனால் இந்த ஹெலிகாப்டர் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை பார்வையிட சென்றபோதுதான் தாக்கப்பட்டிருக்கின்றதே தவிர இதனால் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி கதைக்கிறதுன்றது இல்லை. வந்த இடத்தில் தான் அதிலே ஏதோ ஒரு இவர்களும் சில அறிவித்தல்கள் விட்டிருப்பார்கள். இப்போ கப்பலில் போகிறது என்று சொன்னாலும் ஒரு கம்யூனிகேஷன் ஒன்று இருக்குது தானே இவங்களுக்கு, எங்களோட ஏரியாவுக்கு நீங்கள் வரவுனா போங்கன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஒன்று உள்ளுக்க நடந்திருக்குது. ஆனால் அது சொல்லப்படுது என்னன்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய அந்த ஹெலிகாப்டர்கள் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டதாக, அதாவது வேவு பார்க்கின்ற தொழிலில் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுகிறது. என்னன்னு சொன்னால், ஹொர்மூஸை பாதுகாக்கிறதுக்கு என்னது அமெரிக்கா வருதுன்றது இது எல்லாருக்கும் தெரியும். அதாவது சோலி உள்ளவன் குடும்பி சும்மா ஆடாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல தான் இந்த ஹெலிகாப்டர் அங்கே வந்திருக்கின்றது. வந்தபோது இவர்களும் தங்களுடைய வீரத்தை காட்ட வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு ஆளாகும் போது அப்பப்போ சில விஷயங்கள் இப்படி நடக்கின்றதுதான். ஆனால் என்னென்னு சொன்னால், ஈரானுடைய ஹெலிகாப்டர் ஏதாவது விழுந்துட்டா அது ஒரு பெரிய பேச்சாக வருவதில்லை. ஆனால் இந்த அப்பாச்சி டைப் இந்த ஹெலிகாப்டர் விழுந்தோன்னா உலகம் முழுக்க இந்த கதை போகுது. அதுதான் பிரச்சனை. இப்போ ஈரானுடைய பகுதியை எடுத்துக்கொண்டால் நிறைய அவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை பற்றி பெரிதாக இந்த ஒரு நாட்டிலும் யாரும் கலைப்பதாக பெரிய ஒரு அழுத்தம் அதுக்கு யாரும் கொடுப்பதில்லை. ரைட். இப்போ இந்த நிலை மீண்டும் ஆரம்பமாகி இருக்கின்றது. இப்பொழுது தொடரத்தான் போகின்றது. காரணம், அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளருடைய கருத்தை பார்த்தால் அது அவ்வளவு லேசான விடயமாக பார்க்க முடியாது. அது சற்று ஆழமான விடயமாக இருக்கின்றது. ஈரானை அமைதி பேச்சுவார்த்தைக்கு அல்லது போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு அவர்களை அழைக்க வேண்டும் என்றால் குண்டுகள் மூலம் பேச்சுவார்த்தை நடத்த நாங்கள் தயார் என்று ஒரு கடுமையான எச்சரிக்கையை தான் அவர் அங்கு பதிவு செய்திருக்கின்றார். அந்த பதிவை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இது ஒரு பயமுறுத்தல். அதாவது எளியோரை வலியோர் வருத்தினால் வலியோரை தெய்வம் வருத்தம் என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்தப் போவது என்பது நிச்சயமாக ஈரான் இறங்கி போவதில்லை. அதாவது சரணடைய போவதும் இல்லை, அப்படி நான் நினைக்கவில்லை இது நடக்கும் என்று சொல்லி போட்டு இந்த பிரச்சனைகள் பெரிதாக சில ஆல்டர்னேட்டிவ் வேறு வகையில் நாங்கள் எப்படி எங்களுடைய நாட்டை முன்னெடுத்து செல்வது, எங்களுடைய பொருளாதாரத்தை எப்படி முன்னெடுத்து செல்வது என்று சொல்லி போட்டு, ஒரு உதாரணத்துக்கு ஐக்கிய அமீரகம், எமிரேட்ஸ், இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அபுதாபியிலிருந்து பைப்லைன் போடுறாங்க ஃபுஜெரா வரைக்கும். என்ன சொன்னால், ஃபுஜெராவுக்கும் ஹொர்மூஸுக்கும் சம்பந்தம் இல்லை. ஃபுஜெராவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 நோட்டிக்கல் மைல் தூரத்தில் தான் இருக்குது ஹொர்மூஸ். அதனால் இவர்கள் பைப்லைன் ஒன்று அமைக்கிறார்கள். எட்னோக் என்ற ஒரு கம்பெனியோடு சேர்ந்து இந்த அபுதாபியில் இருக்கிற எண்ணெயை ஃபுஜெராவுக்கு கொண்டு வருவதுக்கு கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டருக்கு மேலே. இதே போல தான் ரஸ்தனூராவிலிருந்தும் டமாம் சைட்டில் இருந்தும் எண்ணெயை ஜம்போ என்ற ஒரு எண்ணெய் துறைமுகத்துக்கு அனுப்புவதற்கு சவுதி அரேபியா பைப்லைன், அதாவது இந்த இரும்பு குழாய்கள் மூலம் அனுப்புவதற்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த ஹொர்மூஸ் மேலே மக்களுக்கு இனி நம்பிக்கை இல்லாமல் போயிட்டது. அந்த நாட்டில் உள்ள வளைகுடாவில் உள்ள நாடுகளுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. காரணம் என்னென்னு சொன்னால், இவங்க நினைச்சோன்னு அடி வர்றாங்க, நினைச்சோன்னு நிப்பாட்டுறாங்க. சில வேளை பேச்சுவார்த்தை என்று சொல்கிறாங்க, பேச்சுவார்த்தை என்று சொல்லி 3ஆம் அடி வர்றாங்க. இவங்களை 100க்கு 100 அவரை நம்பேறாத ஒரு சூழ்நிலைக்கு உலக மக்கள் மட்டுமல்ல வளைகுடா மக்களும் இந்த ஒரு கேட்டகரிக்கு வந்துட்டாங்க. வந்ததால் இப்போ எல்லாரும் தனித்தனி வழியை பார்த்துன்னு போகிறாங்க. இப்போ சவுதி அரேபியாவும் எமிரேட்ஸும் இதை செய்துன்னு சொன்னாங்க. பாரைன் ஸ்டார்ட் பண்ணணும், குவைட் ஸ்டார்ட் பண்ணணும், ஈராக் ஸ்டார்ட் பண்ணணும். இது ஈஸியான விஷயம் இல்லை இதை செய்து முடிக்கிறதுன்றது. ஆனால் நான் நினைக்கிற மாதிரிக்கு இப்பொழுது எமிரேட்ஸ்
அந்த பைப்லைன் வேலையை வந்து கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்கன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். சவுதி அரேபியாவும் அந்த சூழ்நிலைன்னு இருக்கு. ஆனால் ஏனைய நாடுகள் எண்ணெய் குடுக்கல் வாங்கல்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் மூடப்பட்டதன் பின்பு எப்படி செய்வது, இது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அந்த மக்கள் எப்படி வாழ்வது? அந்த பாரைன் மற்றது குவைட் என்ற நாடுகளில் கூடுதலாக அங்கே வந்து எந்த விதமான விவசாயங்களும் இல்லை. உணவுப் பொருட்கள் எப்படி சென்றடைவது? ஃப்ளைட்டில் எவ்வளவு தான் கொண்டு போகிறது? கப்பல் போக்குவரத்து இல்லாமல் எக்கச்சக்கமான ஒரு பெரிய ஒரு விளைவைத்தான் இந்த உலகம் என்று சொன்னால் கூடுதலாக இந்த வளைகுடாவுக்கு உள்ள மக்கள் எதிர்நோக்கி கொண்டு இருக்கின்றார்கள். இப்போ போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தான் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முதல்ல இரு தரப்புமே அறிவிச்சாங்க, ரைட், போர் நிறுத்தம் செய்வோம். அதுக்கு பிறகுதான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் திறக்கப்பட்டு கப்பல் போக்குவரத்து பல கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் இடம்பெற்றது. அப்போ பல நாடுகளுக்கு பிரச்சனை இல்லாமல் எரிபொருளாக இருக்கலாம், அவர்களுடைய நாட்டுகளுக்கு தேவையான ஏனைய தேவைகளாக இருக்கலாம், எல்லாமே இந்த கப்பல் போக்குவரத்தின் மூலமாக செய்து வந்தார்கள். என்ன விலை அதிகரித்தது இல்லாமல் இல்லை, ஆனாலும் சேவைகள் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய விடயங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடியதாக இருந்தது. இப்போ இது மீண்டும் இந்த நிறுத்தப்பட்டிருக்க விஷயம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது? நிச்சயமா மிகப்பெரிய பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தும். வளைகுடாவில் உள்ள சில பேர் என்னுடன் தொடர்பு கொண்டார்கள். என்ன சொன்னால் லங்காஸ்ரீக்கு அடிக்கடி வந்து, அதாவது ஹொர்முஸில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் டில்சானும் காஷ்மீரும் வந்துடுவாங்க என்று சொல்லி போட்டு இப்போ உலகத்தில் உள்ள தமிழ் மக்கள் கூடுதலானாக்கள் டிக்ளேரே பண்ணிட்டாங்க, ஒன்றும் செய்ய இல்லாமல் இருக்கு. அப்போ எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, இங்கே பாருங்கள் நாங்கள் இப்படி மாட்டுப்பட்டு போய் நிற்கின்றோம். குவைத்தில் உள்ள ஒரு நண்பர் எடுத்து இரவில் இந்த தாக்குதலின் போது குண்டுகள் வந்து விழும்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம், மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் நிற்கின்றோம். ஒரு பகுதி அங்கால பண்டர் அபாஸில் நம்முடைய சகோதரர்கள் கப்பலில் வேலை பணிபுரியவர்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்கின்றார்கள். இதற்கு அரசாங்கம் என்ன முடிவெடுக்க போகுது என்று தெரியாது. ஆனால் இந்த கப்பலில் வேலை செய்கிறவர்கள் அவர்களுடைய உறவினர்கள் இங்கு இப்படிப்பட்ட சில பேர் வந்து அங்கே இருந்து இப்போ பிப்ரவரி மாதம் வீட்டை வர வேண்டிய ஆட்கள் பிப்ரவரி மாதம் முடிஞ்சு மார்ச் ஏப்ரல் மே ஜூன் வந்துட்டது. இப்போ இவ்வளவு காலம் அங்கு தரித்து நிற்க வேண்டிய கட்டாக்கிய சூழ்நிலைக்கு இருக்கின்றார்கள். காரணம், கப்பலில் இருந்து சைன் ஆஃப் ஆகிறது, அதாவது வீட்டை வாரதுன்றது ஒரு பெரிய ஒரு ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜர் எல்லாம் முடித்து வரக்கூடிய சூழ்நிலை இல்லை. இங்கே அவர்களுக்கும் குடும்பம் இருக்கின்றது, நல்ல விஷயங்கள் சில கண்டிப்பாக வர வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கின்றது. இது எல்லாத்தையும் வந்து கண்ணால் பார்க்க முடியாமல் மிகவும் மன உளைச்சலுக்கு உள்ளாகினவர்களாக அங்கு நிற்கின்றார்கள். அது திட்ட தெளிவாக தெரிகின்றது. இதற்கு நிச்சயமாக அரசாங்கத்தில் இது ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு இப்படி நம்ம மக்களை எப்படி கொண்டு வந்து சேர்ப்பது என்பதற்கு ஒரு குழு ஒன்று அமைத்து இவர்கள் ஒரு முடிவு ஒன்று எடுக்க வேண்டியது. ஒரு பதிவு எனக்கு காணக்கூடியதாக இருந்தது, பார்ப்போம் அதையும். போர் விரைவில் முடிந்துவிடும், பேச்சுவார்த்தை சுமூகமாக சென்று கொண்டிருக்கின்றது என்று சொல்லிக் கொண்டிருந்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈரான் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று மீண்டும் கூற தொடங்கி இருக்கின்றார். இந்த பதில் தாக்குதல்களை அடுத்தார். அமெரிக்க ராணுவ படை, அமெரிக்க ராணுவ தளவாடங்கள் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் மீது அவ்வப்போது ஈரான் நடத்தும் தாக்குதல்களால் அமெரிக்காவும் தற்காப்பு தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகிறது. ஈரானும் தன் பங்கிற்கு மத்திய கிழக்கு நாடுகள் மீது கடுமையான தாக்குதலை மீண்டும் நடத்துகிறது. அமெரிக்க ராணுவத்தின் ஒரு பிரிவான மத்திய கட்டளையகம் சென்ட்காம் தனது எக்ஸ் பதிவில் அமெரிக்க அதிபரின் உத்தரவின் பேரில் அமெரிக்க மத்திய கட்டளையக படைகள் ஈரானில் உள்ள பல இலக்குகளுக்கு எதிராக கூடுதல் தற்காப்பு தாக்குதல்களை தொடங்கி இருக்கின்றன. ஈரானின் அநியாயமான மற்றும் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்புகளுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றது என்றும் பதிவிட்டிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று கதைச்ச கதை இன்றைக்கு கதைக்கிறதில்லை, இன்றைக்கு காலையில் கதைச்ச கதை இன்றைக்கு பின்னேரம் கதைக்கிறதில்லை. அவர் வந்து நேரத்துக்கு நேரம் கதையை மாற்றிக்கொண்டே இருப்பார். ஆனால் இது வந்து இந்த போர்ன்றது அமெரிக்க இராணுவத்துக்கும் ஈரானிய மக்களுக்கும் தான் நடக்கின்றது. உண்மையிலே சொல்ல போனால் ஈரானிய மக்கள் எதற்கும் தயாரான நிலையில் இருப்பதாகத்தான் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இந்த பிரச்சனைன்றதுக்கு நாளுக்கு நாள் அதிகரிக்க அவர்கள் மிகவும் விரக்தியை அடைந்த மனநிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதன் விளைவு எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அது ஏற்கனவே பல விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். கண்ணி வெடிகள் இருப்பதாக சொன்னார்கள், கார்க் ஐலண்டில் இருக்குது என்று சொன்னாங்க, ஹவான் ஐலண்டில் இருக்குது என்று சொன்னாங்க, ஹொர்முஸில் இருக்குன்னு சொன்னாங்க. இதன் விளைவுகள் நாளுக்கு நாள் அதிகரிக்க ஒரு மனுஷனுக்கு ஒரு பொறுமை ஒன்று இருக்குதானே, அந்த பொறுமையை மீறும் பொழுது என்ன நடக்கும் என்றது நிச்சயமாக அது
அந்த அப்படி ஒரு விளைவு நடந்தால் மீள் கட்டமைப்புகள் மிகவும் கஷ்டமாக இருக்கும். காரணம் என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் ஒரு ஈரானியன் டேங்கர் ஒன்றை பிடிச்சி, இப்போ ஈரானுக்கும் ஒரு வருமானம் வேணும் தானே அவங்களோட நாட்டுக்கு, அவங்களும் அவங்களோட எண்ணெயை விற்கணும், அவங்களோட பொருளாதாரத்தை அவங்க மேம்படுத்த வேண்டிய ஒரு கட்டாக்கிய சூழ்நிலைக்கு இருக்கின்றார்கள். எவ்வளோதான் பொருளாதாரத்தில் இன்றைக்கு வீழ்ந்து கிடந்தாலும். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு பெரிய விஎல்சிசி ஒன்றை அமெரிக்கன் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. இப்படிப்பட்ட நாளுக்கு நாள் ஒரு சில தாக்குதல்களையும் ஒரு சில பொருளாதார பின்னடைவுகளையும் ஈரானுக்கு தொடர்ந்து கொடுத்தான் இருக்கும்போது அவர்களும் என்ன செய்வது? சில வேளை அவர்களும் ஒரு விரக்தியான முடிவுகள் எடுக்கும் போது நடக்கப் போகும் ஒரு சில தாக்குதல்கள், நான் சொல்கிறேன்னு ஞாபகம் வச்சுக்க, நடக்கப் போதும் ஒரு சில தாக்குதல்கள், இது அமெரிக்க மக்களுக்கு இது ஒரு பிரச்சனையும் கிடையாது. அமெரிக்காவை சேர்ந்த இராணுவத்தினருக்கும் ஈரானை சேர்ந்த இராணுவத்தினருக்கும் ஈரான் மக்களுக்கும் ஏன் அண்மை நாடுகளான எங்களுக்கும் ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வரும். அப்புறம் எதிர்வரும் நாட்களில் மிக மோசமான பாதிப்புகளை நாங்கள் சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்றீங்க. அதாவது ஒரு சமாதானம் என்ற ஒரு தற்காலிக சமாதானம் என்றாலும் ஒன்று வராத பட்சத்தில் நிச்சயமாக இது நடக்கத்தான் போகின்றது. இப்பொழுது ஈரான் தரப்பு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி நாட்டின் தெற்கு பகுதிகள், அதாவது ஈரானுடைய தெற்கு பகுதிகளில் பயங்கரவாத அமெரிக்க இராணுவம் ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை நடத்தின. அதற்கு பதிலடியாக இஸ்லாமிய குடியரசு ஈரான் இராணுவம் பல்வேறு வகையான அழிவுகரமான ட்ரோன்களை பயன்படுத்தி பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படை பிரிவை US 5th Fleet குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது என்று சொல்லுகிறது. ஆக இரு நாடுகளும் மாறி மாறி குற்றம் சாட்டி போர் நிறுத்தத்தை தாண்டி தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நடக்குதுன்னு சொன்ன நில்சான், இப்போ ஈரான் இப்போ இந்த சண்டை தொடங்குறதுக்கு முன்னாடி இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு பிரச்சனையோடு எதிர்காலத்தில் வரப்போகணுன்ட்டு ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு NITC என்ற ஒரு கம்பெனி இருந்தது, நேஷனல் ஈரானியன் டேங்கர் கோஆப்ரேஷன். மிக விசாலமான கப்பல்கள், எல்லாமே வெரி லார்ஜ் க்ரூட் கேரியர்ஸ். அவங்களுடைய கப்பல் எல்லாத்தையும் ஈரான் கப்பல் போல வைத்திருக்காமல் அவர்களுடைய கப்பலுக்கு கொடிகளை மாற்றி பேரை மாற்றி அதை வேறொரு இது கொண்டு வந்தாங்க. ஆனால் இதில் என்ன நடக்குதுன்றது அமெரிக்காவுக்கு பாதி தெரியும். தெரிந்தாலும் இந்த எண்ணெய் கப்பல்களுக்கு NITC என்றும் இந்த மற்ற சரக்கு கப்பலுக்கு IRISL என்று சொல்லியும் அவங்கள கம்பெனி இருந்தது. இப்போ அவங்களுக்கு தங்களுடைய பெயரை வைத்து ஒரு வணிகம் செய்யக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது ஈரானுக்கு கிடையாது. இப்போ ஈரான் முற்றிலும் முடக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது என்ன செய்தாலும் ஒளிச்சு மறைச்சு செய்து ஒரு பொருளாதார கட்டமைப்பை மேம்படுத்த முடியுமே தவிர திட்டத்தெளிவாக நாங்கள் ஈரானியர்கள் ஈரானுக்கு சொந்தமான கப்பல் இதென்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று இல்லை. ரைட். இந்த நாங்கள் இன்னொரு அப்டேட்டையும் பார்த்துடலாம். அமெரிக்கா நடத்திய தொடர் தாக்குதல்களுக்கு பதிலடியாக IRGC ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்படை என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, குவைட் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க இராணுவத்திற்கு சொந்தமான 18 முக்கிய தளங்களை தாக்கியுள்ளதாக IRGC அறிவித்திருக்கிறது. இப்போ இதன் தாக்குதல் அந்த ஏனைய வளைகுடா நாடுகளை அதிகமாக பாதிக்க போகின்றது. இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. குவைட் அண்ட் பஹ்ரைன் அருகில் இருக்கின்ற நாடுகள், பஹ்ரைனுக்கும் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் மீது தான் தாக்குதல் தொடர்ந்து நடத்தப்படுது. மேற்கு ஆசியாவில் போர் பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. அமெரிக்காவின் வான்வெளி தாக்குதல்களுக்கு பதிலடியாக குவைட் மற்றும் பஹ்ரைனில் உள்ள பல முக்கிய அமெரிக்க இராணுவ தளங்களை தாக்கியதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை IRGC கூறியுள்ளது. மேலும் ஹார்முஸ் ஜலசந்தியை முழுமையாக மூடுவதாக ஈரான் அறிவித்ததோடு அனைத்து கப்பல்களும் அப்பகுதியை விட்டு விலகி இருக்குமாறு எச்சரிக்கை விடுத்துள்ளது. எச்சரிக்கையோடு தான் இது விலகி இருப்பது என்பது இதில் 2 வகைப்படும். அடில்சான், ஒன்று ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸுக்கு உள்ளுக்க போகாத கப்பல், இங்கால ஃபுஜேரா, கொர்ஃபகான், கல்பா அந்த ஏரியாவில் நிற்கும். உள்ளுக்க போன ஆக்கள் இப்போ வெளியில் வரையலாம், உள்ளுக்கே தான் இருக்கணும். அது குவைட்டுக்கு போனவர்களாக இருக்கலாம், ஈராக்குக்கு போனவர்களாக இருக்கலாம், ஈரானின் துறைமுகங்களுக்கு போனவர்களாக இருக்கலாம், ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு போனவர்களாக இருக்கலாம், எவராக இருந்த சவுதியின் டமாம், ரசனூரா பக்கம் போனவர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த இடத்தில் நிறுத்தி வைத்திருக்கும் பொழுது பாதிக்கப்படுறது ஆறுன்னு சொன்னால், இந்த கப்பல் வணிகம் செய்யும் அனைவரும் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். காரணம், ஒரு கப்பல் கரையில் நிற்பது பாதுகாப்பு தான், ஆனால் கப்பல் கட்டப்பட்டது கரையில் நிப்பாட்டி வைக்கிறதுக்கு இல்லை. அதே போல் இந்த வணிகத்துக்காக வேண்டி நாளாந்தம் பயணம் செய்ய வேண்டிய கப்பல்கள் ஒரே இடத்தில் தரித்து நிற்கும் பொழுது
எல்லாமே அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேர வேண்டிய கப்பல் ஒரே இடத்தில் நிற்கும் பொழுதோ நாளாந்தம் கப்பலுக்கு கொடுக்க வேண்டிய எண்ணெய், நாளாந்தம் மாதத்துக்கு மாதம் கொடுக்க வேண்டிய சலரி, உணவுகள், லுப்ரிகன்ஸ், இனி சிலவில் ஆங்கரேஜ் போச்சுன்னு சொன்னால் ஆங்கரேஜ் கட்ட வேண்டிய சார்ஜுகள், இதுகளெல்லாம் கட்டிக்க அப்போ இந்த டெமோரேஜ் எல்லாம் எங்கே வந்து இன்க்ளூட் ஆகும்னு சொன்னால் சரியாக வந்து இந்த விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு ஏன் வருகுதுன்னு சொன்னால் இந்த நஷ்டங்கள் எல்லாம் அதுக்கு தான் போய்விடும். அதான் இப்போ போகின்ற போக்கை பார்த்தால் ஏற்கனவே இலங்கைக்கு நிறைய பிரச்சனைகள் பொருளாதார ரீதியாக ஒவ்வொன்றாக சமாளித்து கொண்டு எழுந்து நடக்க ஆரம்பிக்கும் போதுதான் இப்படியான சர்வதேச பிரச்சனைகளால் மீண்டும் விழ வேண்டிய நிலைக்கு இலங்கை தள்ளப்படுகின்றது. அப்படி ஒரு நிலைமை உருவாகிவிடுமா, அல்லது இலங்கை அரசாங்கம் இதற்கு முன்னாயத்தமாக எல்லா திட்டங்களையும் சரியாக வகுத்து முன்னாயத்தமாக எம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது, ஒரு சேஃபாக வைத்துக் கொள்வது, எதிர்வரும் நாட்கள் எப்படி கடுமையாக அமையப் போகின்றது என்பது குறித்து யாராலும் சொல்ல முடியாது. இப்போது திடீரென்று இந்த போர் பதற்றம் அதிகரித்திருக்கின்றது, உக்கிரமடைந்திருக்கின்றது. பாருங்கள், அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக குவைத்தில் உள்ள அலி அல் சலேம் மற்றும் அகமது அல் ஜபார் விமான தளங்கள், பஹ்ரைனில் உள்ள ஷேக் ஈசா விமான தளம் உள்ளிட்ட 18 முக்கிய அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைத்துதான் அந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இது இப்போதே நிற்கப் போகின்றது என்று யாராலும் சொல்ல முடியாது. இது தொடரத்தான் போகின்றது என்பதை போலத்தான் எங்களுக்கு பார்க்கக்கூடிய அப்டேட்ஸ், அங்கிருந்து கிடைக்கின்ற அப்டேட்ஸை வைத்து எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கை அரசாங்கம் மிக முக்கியமான ஒரு சூழலில் இருக்கின்றது. உள்நாட்டு பிரச்சனைகளை சமாளித்து கொண்டு போகின்ற நிலையில் இப்பொழுது சர்வதேச பிரச்சனைகளும் ஒரு பாரிய தாக்கத்தை செய்யத்தான் போகின்றது. எப்படி இந்த அரசாங்கம் முகம் கொடுக்க போகிறது, அதற்கான திட்டங்கள் எப்படி இவர்கள் வகுக்கப் போகிறார்கள் என்பது குறித்து நாம் அவதானித்துக் கொண்டு தான் இருக்கின்றோம். நிச்சயமாக இன்னும் ஒரு விடயம் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி முடிவதற்கு முன்னால் புங்குடுதீவு என்று சொல்லி ஒரு தீபகம் இருக்கின்றது. உலகத்தில் உள்ள கூடுதலான மக்களுக்கு தெரியும். இந்த மக்கள் புலம்பெயர்ந்த மக்கள் உலகம் பூராவும் பறந்து சரிந்து வாழுகின்றார்கள். ஆனால் இந்த தீவுக்கு இன்னும் குடிநீர் வழங்கப்படவில்லை. குடிநீர் வழங்கப்படவில்லை என்றது பைப்லைன் கனெக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ 2-3 வருஷத்துக்கு முதல்ல நினைக்கிறேன் கொடுத்து எல்லாம் தயார் நிலையில் தான் இருக்கின்றது. ஆனால் இன்னும் நீர் வழங்கப்படவில்லை. இந்த விடயம் வந்து நம்மளுடைய ஜனாதிபதிக்கோ அல்லாட்டி பிரதம மந்திரிக்கோ இருக்கின்ற மற்ற அமைச்சர்களுக்கோ சரியான முறையில் போய் சேர்ந்து இருக்கின்றதா என்றது ஒரு கேள்விக்குறியான விஷயமாக இருக்கின்றது. இந்த விடயத்தை முன்னெடுத்து செல்வதற்கு லங்காஸ்ரீ ஊடகம் எங்களுக்கு உதவி செய்யும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இந்த விடயத்தை சரியாக நீர்ப்பாசன திணைக்களத்திற்கோ அல்லது இது சம்பந்தமான ஒரு அமைச்சருக்கோ கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடன் உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். நிச்சயமாக இந்த சம்பந்தமான விடயங்களை நாங்கள் உரிய தரப்பினரை கொண்டு சேர்க்க நிச்சயமாக அதற்கான வேலைகளை நாங்கள் செய்வோம். அது சம்பந்தமாக உங்களுக்கு உடனடியாக ஒரு அப்டேட்டை எடுத்துறவும் நாங்கள் முன்னாயத்தமாக நாங்கள் அந்த முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வரலாம். நன்றி திரு ஏபிசி காஷ்மீர் அவர்களுக்கு நம்மோடு இணைந்து இந்த விடயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு. நன்றி டெல்சான். நன்றி லங்காஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு விசேட காணொலியினூடாக உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் லிசி ஹருடன் நான் டெல்சான் வின்சன். நன்றி, வணக்கம். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.